Hi students, அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் மந்த்லி டெஸ்ட் ஆகஸ்ட் மந்த்க்கான டெஸ்ட் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மந்த்ல டெஸ்ட் நடந்தாலும் சரி அல்லது யூனிட் டெஸ்ட் 2 இந்த மாதிரி நடந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் இந்த மாதிரி நடந்தாலும் இதில இருக்கக்கூடிய क्वेश्चन பேப்பரை எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணி படிங்க. இந்த क्वेश्चन பேப்பரை நீங்க காலாண்டு எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மந்த்லி டெஸ்ட் 1 and 2 அப்படினு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ அந்த ரெண்டு क्वेश्चन பேப்பரை படிச்சாலுமே நீங்க காலாண்டு மார்க்ஸ்ல ஒரு 60 to 70% ஆஃப் மார்க்ஸ் உங்களால என்ன பண்ண முடியும் ஸ்கோர் பண்ண முடியும். ஏனா இதே क्वेश्चन தான் நமக்கு மறுபடியும் கேட்பாங்க. சரிங்களா? ஏனா நமக்கு வந்து காலாண்டுல அரையாண்டுல மார்க் வந்து அதிகமா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து மந்த்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் இந்த மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. சோ பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல எந்த மாதிரியான क्वेश्चन கேட்பாங்களோ அதுதான் வந்து வீக்லி டெஸ்ட் and மந்த்லி டெஸ்ட்ல கேட்பாங்க. சோ இந்த क्वेश्चंस எல்லாமே யூஸ் பண்ணி படிச்சுங்க. இது வந்து 2 மார்க் and 3 மார்க். சரிங்களா? ஆல்ரெடி அப்லோட் பண்ண क्वेश्चंस எல்லாமே பிளேலிஸ்ட்ல யூனிட் டெஸ்ட் 2 ஆகஸ்ட் மந்த்லி அப்படினு சொல்லிட்டு இருக்கோம். both 11th and 12th எல்லாமே கொடுத்திருக்கோம். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இது வந்து தமிழுக்கான क्वेश्चन. இது 4 மார்க் क्वेश्चन. சரிங்களா? 4 மார்க் क्वेश्चन என்னென்ன क्वेश्चन இருக்கு அப்படினு சொல்லிட்டு பாருங்க. புகழுக்குரிய பண்புகளாக நீவிற்கருவதவன அதுக்கு அடுத்து சமணப்பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பறிக உள்ளுரை ஓமை இறைச்சி எடுத்துக்காட்டுடன் விளக்குக கலைவாளர் மரியர் கருத்தில் எண்ணியது யாது ஆசிரியப்பாவின் பொது இலக்கண தூள் எவையேனும் 4 இணை தருக. அதுக்கு எடுத்துக்கூடிய 4 மார்க் क्वेश्चन வந்து பார்த்து வச்சுங்க. இங்க நிறைய பேர் வந்து 6 மார்க் क्वेश्चन தான் ஆன்சர்ஸ் வந்து சரியா பண்றது இல்ல. சோ 6 மார்க் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பாருங்க. தலையின் இல்லறப்பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவனையாவை தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக பதியதாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர் என்பதை நிறுவுக பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சம் தெளிவுபடுத்தும் மனித முகங்களை பற்றி விவரிக்க. சரிங்களா? இந்த क्वेश्चंस எல்லாமே படிச்சிருங்க. அடுத்த வீடியோல மீதி இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஆல்ரெடி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. சோ அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நம்மள்ட்ட क्वेश्चन பேப்பர் அவேலபிளா இருந்தா அதை அப்லோட் பண்ணுவோம். Thank you for watching.